ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். சரி, அதில் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து இது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது செய்கிறதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே வந்துட்டு கருவேப்பிலையில எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தேன். கூடவே கொஞ்சோண்டு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலைகளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிறுசும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பெருசும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எந்த வெஜிடபிளும் சேர்க்கலைங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே விரைவு வந்து தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு 2 தக்காளி பழத்தை இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. தக்காளியை வந்து நம்ம அரைச்சி கூட டொமேட்டோ பியூரி மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அப்படி சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா குழைய இந்த மாதிரி வதங்குற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கடுத்ததாக இதில் கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருப்பேன். கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாய் கூட சேர்க்கல இல்லையா, அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம ப்ரெட் போட்டு கலக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ப்ரெட் வந்து அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து கட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை பிச்சு வைக்கிறதுனாலும் சரி, லைட்டாக சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேக்கெட் ப்ரெட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதே சாப்பிட்றது அப்படின்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் ஒரு பேக்கெட் ப்ரெட்டில். டின்னர் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து பிச்சு வச்சுக்கிற ப்ரெட்டு அந்த ப்ரெட் ஸ்லைசஸில் எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. கார்னர் நான் எதுவும் இன்றைக்கி ரிமூவ் பண்ணல, அப்படியே தான் உள்ளே சேர்க்குறேன். அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து தான் உள்ளே சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக இதில் நம்ம சர்க்கரை சேர்க்குறக்கு இஷ்டம் இருக்கவங்க கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இல்லை சோயா சாஸ் அப்படி இருந்துச்சுன்னா கூட அதை கூட கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் கலந்து விட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. உப்புமா பிடிக்காது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான உப்புமா இது ப்ரெட் உப்புமாவாக இருக்குங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ப்ரெட்லேயுமே மசாலா படுற மாதிரி இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சரி கொஞ்சத்துக்கு மட்டும் ஒரே ஒரு முட்டையை போட்டு கலந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து அதே பேன்லேயே உடச்சி ஊற்றிருக்கேங்க. கூடவே அதில் லைட் உப்பும் குருமிளகு 2ஐயும் மட்டும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க.
இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. லைட்டாக மட்டும் இதை அப்படியே கரண்டி வச்சு கலந்து விடுங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ப்ரெட் உப்புமாவில் ஒரு கால்வாசி மட்டும் எடுத்து இதில் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 4-5 முட்டை உடச்சி ஊற்றி இந்த ப்ரெட்டையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 4 பேர் கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நிறையா இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் மட்டும் ப்ரெட் எடுத்து இதுக்குள்ளார சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் குருமிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மேலாப்பில், நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மல்லித்தலை இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து நம்ம தேங்காய் துருவினதும் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட். இப்போ 2 விதமாக நம்ம ப்ரெட் உப்புமா ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த 2 டைப்பில் எது பிடிச்சது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.